ரேவதி பார்த்து. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல மறுபடியும் விழுந்து வைக்க போறியா? மெதுவா சும்மா அப்படியே நடக்கலான்னு. பார்த்து. நடந்து என்ன பாத யாத்திரை போக போறியா? உட்காரு இப்படி. இல்ல டாக்டர் தானே மெல்ல மெல்ல நடந்து பார்க்க சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு அங்க உட்காந்துக்குவாங்க. இங்க விழுந்து கிடக்கிறது நீ தானே. விழலல்ல. நான் வரலன்னா விழுந்திருப்பேன். ஒன்னும் இல்ல, அந்த செவரை புடிச்சிட்டு நின்னு இருப்பேன். கீழே விழுந்தாலும் மீசை மண்ணு ஓட்டலையாம். அப்படின்னா என் காலை உடைச்சு வச்சிருக்க? ஆபீஸ்ல செவரை பிடிச்சி நிக்க வேண்டியதானே. ஆ, அங்க செவரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நல்லா பேசு. நான் ஒருத்தர் இங்க தானே இருக்கேன். ஏதோ வேணும் என்ன கேட்க வேண்டியதானே. இனி அப்படிலாம் எந்திரிக்க கூடாது. பக்குன்னு இருக்குல்ல. அப்ப நான் எப்பதான் நடக்கிறது? நடந்து என்ன பண்ண போற? பேசாம உட்கார். அது சரி, உங்களுக்கு யாருக்காவது சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நான் நடக்காம இருக்கணுமா? சேவையும் இல்ல பொங்கலும் இல்ல. ஆமா, அடுத்தப்ப டாக்டர்கிட்ட போனோம். நாளைக்கு. ம். இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப கடியா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? சீக்கிரம் சரியாயிடும், விடு. ம். சரி, காஃபி குடிக்கிறியா? ஏன், உங்களுக்கு வேணுமா? ம். உங்களுக்கு காஃபி குடிக்க தோணும் போதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க. பக்கத்து இலைக்கு பாயாசம், டெய்லி எனக்கு 7 காஃபி தரீங்க. அப்படின்றியா? சரி, வேணாம், விடு. ஆ, இன்னைக்கு இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன? நான் வெளியில சும்மா நடந்துட்டு இருந்தேன். நடந்து வரும்போது ஹால்ல டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு. இது எப்போ விழுந்துட்டியா? என்ன அவசரம், சொல்றத முழுசா கேட்க மாட்டீங்களா? ம், சொல்லு சொல்லு. லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ, விழ போறமேன்னு யோசிக்கிறப்போ ஒரு கை வந்து என்ன டக்குன்னு பிடிச்சுது. இப்ப நீங்க பிடிச்சீங்கல்ல, அந்த மாதிரி. யாருன்னு பார்த்தா யாரு? சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்படி யாரு? ஐயாவா? மாமா இல்ல, வேற யாரு? பிரபா. பிரபாவா? அவனேதான். பாருடா. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருக்கேன். அவன் நல்லா மாறிட்டான். ம், நானும் நோட் பண்ணேன். இங்க வந்ததுல இருந்து அவன்கிட்ட நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. சக்தி அவன் மிஸ் பண்றான், அதுவும் முக்கியமான ஒரு ரீசன். ஆமா, இன்னொன்னு, அவன் இப்பதான் சொந்தமா யோசிக்கிறான். அந்த வீட்டுல மலரோட அண்ணன் அவனை கைட் பண்றேன்னு கெடுத்து வச்சிட்டாரு. அந்த ஆளை விட்டு தள்ளி இருந்தாலே இவன் சரியாயிடுவான்னு எனக்கு தோணுச்சு. இப்ப மலர் பேச்சே அவன் கேட்கறது இல்ல. நல்லதுதான். முரட்டுத்தனமா இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? இருந்தாலும் இது பயங்கர சேஞ்ச் தான். நம்பவே முடியல பிரபாவா அப்படின்னு. எனக்கும் நம்ப தான் முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க பொறுப்பா இருந்தா பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆ, சொல்லு. ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ சொல்ல வந்த. எதுக்கு? வேணாம், விடுங்க. ம்? சும்மா சொல்லு. ஒண்ணும் இல்ல. பெத்தவங்க ஒழுங்கா இருந்தா பிள்ளைங்க ஏன் முரடா இருக்காங்க, அதானே சொல்ல வந்த? சரியான காதுதான். மனசுல நினைக்கிறது கூடவா கேக்கும்? காலில் அடிபட்டிருக்குல்ல, ரொம்ப பேசக்கூடாது, படு. கால்ல தான் அடிபட்டிருக்கு. ஆனாலும் பேசக்கூடாது, படு. உண்மையை சொன்னா சுடுதா சார்? ஆ, குளிருது, போவியா?